ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நாம எல்லாம் ஒரு ரத்தம் தெரியும். உலகம் பூரா நாம செதறி கிடக்கிறோம். 4 பேர் சிரிக்கிறோம், 4 பேர் அழுகிறோம், 4 பேர் அழிகிறோம். ஒருத்த ஞானி ஆவறான். என்ன நடக்குது புரியல. பினாங்கு தீவில் இந்தியர்களுக்காக இருந்த ஒரே கிராமம் கம்போங் வாபாலா. 150 ஆண்டுகால சரித்திரம் கொண்ட அந்த கிராமம் இப்போது இந்தியர்களிடமிருந்து கை நழுவி போய்விட்டது. இந்த அவலத்திற்கு காரணம் நிச்சயமாக பக்கத்தான் ராயட் தான். கடந்த பொது தேர்தலுக்கு முன்னர் கம்போங் வாபாலா மக்களை சந்தித்து பேசினார் அன்வார் இப்ராஹிம். அங்கு அவர் உதிர்த்த ஆசை வார்த்தைகள், வாக்குறுதிகள் இதோ. Ketua Menteri kita punya geng DAP dengan keadilan kita punya geng. 2 minggu sudah menang, 2 minggu mesti itu Ketua Menteri itu punya wakil datang sini bagi selesai ini saya. Anwar Ibrahim has created enough trouble for the country. Anwar Ibrahim harus bertobat. Think Pakatan Rakyat requires another leader. Betul saya cakap. You better make sure remind this 2 weeks after we win then the chief minister anytime very soon. Kalau dia tak buat kerja ini bukan Anwar. பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றி முதலமைச்சராக பதவியேற்ற பக்கத்தான் ராயட்டை சேர்ந்த லிம் குவானிங் 2 நாட்களில் கம்போங் வாபாலா நிலப்பகுதியை நியூஸ் மெட்ரோ வெஞ்சர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு விற்றார். பினாங்கு மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருந்த ராமசாமி கம்போங் வாபாலாவை பாதுகாப்பது போல் நாடகமாடினாரே தவிர வேறொன்றும் செய்யவில்லை. எனக்கு அண்மையில் எங்க கேட்டாங்க, ஐயா நீங்க வாபாலால போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியுமான்னு. நான் கேட்டேன், என்ன பேச்சுவார்த்தை அப்படின்ட்டு. இல்ல அந்த முதலாளி மாறு அந்த கான்ட்ராக்டர் சில சலுகைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் கோபாலா பொறுத்தவரைக்கு பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை. There is no compromise. There is no discussion on Gopala. I told the chief minister, the Gopala belongs to the people of Gopala. சாவர்த்து கூட தயாரில்லாங்க அந்த கம்பத்துக்காக. இது திருடான்னு கோனிங்க தான் சொல்றாரு. நீங்க இப்ப திருடனுக்கு தொட போறீங்க. ஆமா நீங்க சொல்றீங்க திருடானே. என்ன ஆக்சன் எடுத்துக்கீங்க? Use the power. You are not power. Resign and go everybody. ராமசாமி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கவலை இல்லை. அதை தவிர்த்து நானும் தோழர் ரவீந்திரனும் பிணை சட்டமன்றத்தில் கூட இந்த கேள்வியை நாம் எழுப்பியிருக்கின்றோம். ஆனா ஒன்று மட்டும் உறுதி, ஜனநாயக கட்சி இருக்க வேண்டும். பக்கத்தான் ராயட் ஜனநாயக கட்சி கூட்டணி இருக்கிற வரைக்கும் இந்த கம்பத்தை நிச்சயமா எடுக்க முடியாது. பக்கத்தான் ராயட் பிடியில் இருக்கும் பினாங்கு மாநில அரசு கம்போங் வாபாலா நிலப்பட்டாவை மேம்பாட்டு நிறுவனத்திடம் ஒப்படைத்து விட்டது. மேம்பாட்டு நிறுவனத்திடம் நிலப்பட்டா இருப்பதால் கம்போங் வாபாலா மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவையும் பெற்றுவிட்டது. இவங்களா இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்கள ஒரு பிளாட் வீல்ல போய் அவரால் இருக்க முடியாது. தூக்கிட்டாமனா வெளியே போட்டானா எங்க போவோம் நாங்க? ஏன்னா அதுங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்குதுங்க, நேரம் கிடைச்சிடும் அங்கதான் இருப்போம். பக்கத்தான் ராயட்டின் பச்சோந்தி தலைவர்களான அன்வார் இப்ராஹிம், லிம் குவானிங், ராமசாமி, ராயர் போன்றவர்கள் அரசியல் லாபத்திற்காக கம்போங் வாபாலாவை விற்றது மட்டுமல்ல, 3 தலைமுறை இந்தியர்களின் சரித்திரத்தையே புதைத்து விட்டனர். அவர்களின் சுயரூபம் அறியாது அவர்களின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து இன்று இந்திய பாரம்பரியம் நிறைந்த கம்போங் வாபாலா அத்திப்பட்டி போல் காணாமல் போய்விட்டது. இந்த மாதிரி செஞ்சுட்டு வெளியே போங்கன்றாங்க. நாங்க போய் எங்க இருக்கிறது? எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பிளாட்ல வச்சாங்கன்னா நாங்க எப்படி இருக்கிறது? இன்னைக்கு அவங்க இந்த ஸ்டிக்கர் ஒட்டுனாங்களும் அன்னைக்கு எனக்கு பிடிச்ச காட்சி இது இருக்கு. எனக்கு காட்சி பிடிக்கவே இல்லை. நான் செத்துட்டா போவேன், என் பொண்டாட்டி கூட போயிடலாம் போகணும்.
பொது தேர்தலில் வெற்றி பெற்ற அடுத்த 2 நாட்களில் ஒரு கிராமத்தையே விற்று மக்களை நடுத்தெருவில் நிறுத்திய பக்கத்தான் ராயாட் தலைவர்களின் நரிமுகத்தை மக்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சார் நீங்களா என்ன போட்டீங்கன்னா நாங்க புள்ள குட்டிகளை தூக்கி போட்டே சாவோம் சார். எங்களுக்கு வேற இடம் இல்ல போறதுக்கு. அவன் 10 வாட்டி உடைச்சாலும் நாங்க இங்கே தான் கிடப்போம். சமுதாயத்துக்காக அனுமதி வந்திருக்கான்னு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. எங்க வீட்டுல தான் கூட்டினாங்க. அப்ப சொன்னாரு என் தலையில வந்து கை வச்சாரு அனுமதி ஐயான்னாரு. எனக்கு ரொம்ப சந்தேகம், என்ன நாய்க்காரு எப்படி என் தலையில் கை வைக்கிறாரு அப்படின்னு எனக்கு கொடுத்து என்ன அறியாமையே ஒரு திகில் வந்தது. அவர் சொன்னாரு ஐயா jangan takut, kita ada, kita sudah minang itu boleh pinang sudah jadi government itu lumia perkara apalah developer வந்தாருனாக்க என் பிரேயருக்கு மேல மிதிச்சு என்னை மிதிச்சுட்டா உங்க கம்பெனியில் நுழைய முடியும். அப்படின்ட்டு யார் சொன்னா? ராமசாமி ஒரு கிட்டத்தட்ட வரல, இது வரைக்கும் வரலைங்க. ஒரு அட்வான்ஸ் உன்னை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். நீ யாரோ நான் யாரோங்கிறது நிலையில இருந்த நாங்க இப்ப நீ உங்களையும் மதிச்சு முன்ன பின்ன எங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட ஆளுங்கிறது தெரியாது, மதிச்சு நாங்க ஓட்டு போட்டோம். கண்டிப்பா வரணும் இல்லைங்க. 2 நாட்களில் அவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு இத்தனை சோதனைகளை ஏற்படுத்திய அவர்கள் இனியும் தொடர்ந்து பதவியில் இருந்தால் மக்கள் நலன் நிச்சயமாக புறக்கணிக்கப்படும் என்பது உறுதி. பசு தோல் போர்த்திய நரிதான் பக்கத்தான் ராயாட். காம்போங் புவாபாலாவில் நடந்த அவலம் அவர்களின் கைப்பிடியில் இருக்கின்ற இதர மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அரங்கேறி வருகிறது. வாக்களித்த மக்களின் வீடுகளையே உடைத்து அவர்களை நடுத்தெருவில் நிறுத்திய பக்கத்தான் ராயாட் இன்னும் கொஞ்ச காலத்தில் நாட்டையும் நாட்டு மக்களை விற்கவும் அஞ்சாது. வேலியே பயிரை மேய்ந்தது போல காம்போங் புவாபாலாவை பாதுகாக்க வேண்டிய பக்கத்தான் தலைவர்கள் பட்ட பகலிலேயே அதை கூறு போட்டு விற்றுவிட்டனர். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல பக்கத்தான் வேடதாரிகளை நம்பி ஹுலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியை அடமானம் வைத்து விடாதீர்கள். ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம், நாம எல்லாம் ஒரு ரத்தம் தெரியும். உலகம் பூரா நாம செதறி கிடக்கிறோம். 4 பேர் சிரிக்கிறோம், 4 பேர் அழுகிறோம், 4 பேர் அழிகிறோம். ஒருத்த ஞானி ஆவறான். என்ன நடக்குது புரியல. கிட்ட கொண்டு வா ஓ கதை, சொல்ல போறேன் பல கதை, சொந்த கதை சொந்த கதை, தாத்தா பாட்டி வந்த கதை. இயற்கை மனம் வீசும் பால் மர காட்டுல வாழ்க்கை தேயும் செம்மண் ரோட்டுல ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பது என்ன குறை? நல்லவர் சொல்லை நாம் கேட்போம், நலமாய் வாழ வழிவகுப்போம், தலைவர்கள் சொல்ல வழி நடப்போம், தாய் நாட்டினையே வாழ வைப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நீ நில்லடா, தமிழன் என்று சொல்லடா,